தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஈரோட்டில் டெபாசிட்டை பறிகொடுக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோட்டில் டெபாசிட்டை பறிகொடுக்கும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஈரோட்டில் கடுமையான எதிர்ப்பு அலை வீசுகிறது. திமுகவுக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈவேரா திருமகன் வெற்றி பெற்றார். இவர் மாரடைப்பால் காலமானதால் 23ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீண்டும் இடைத்தேர்தல் வந்தது. அவருடைய தந்தை EVKS இளங்கோவன் போட்டியிட்டார். இந்த தேர்தலில் 400 கோடி ரூபாய் வரை காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக செலவு செய்தது. தற்பொழுது EVKS இளங்கோவனும் காலமாகிவிட்டார். இப்பொழுது மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தற்பொழுது திமுக போட்டியிடுகிறது. இங்கு கடுமையான எதிர்ப்பலை வீசுகிறது. ஈரோட்டில் குடிநீர் பாதிக்கப்பட்டுள்ளது. கேன்சர் நோய் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிகமாக பாதித்துள்ளது. அங்குள்ள மக்கள் ஏறத்தாழ 30% மேற்பட்டவர்கள் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு காரணம் சாயப்பட்டறை கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசுபட்டதுதான் காரணம். இதற்கு திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 3.5 ஆண்டு காலமாக திமுக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யவில்லை. தற்பொழுது ஈரோடு பொங்கல் தொகுப்பு கூட ஈரோடு கிழக்கு தொகுதியில் வழங்கவில்லை, தேர்தல் விதிமுறைகள் என்று கூறி. மேலும் பொங்கலுக்கு வழங்கப்படுகிற 1000 ரூபாயையும் வழங்கவில்லை. தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட இலவச மகளிர் பேருந்து பயணம் ஒரு கண்துடைப்பாகவே உள்ளது. மேலும் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ளவர்களுக்கு என்று கூறி அவர்கள் ஒரு வரம்பு நிர்ணயித்து அவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. சொந்த வீடு உள்ளவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அரசு வேலை பார்ப்பவர்களுக்கும் வழங்கப்படவில்லை. மாதாந்திர மின் கணக்கீடு திட்டம் கொண்டு வரப்படவில்லை. நீட் தேர்வு ஒழிக்கப்படவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படவில்லை. இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். ஏறத்தாழ இந்த முறை ஒரு 500 கோடி ரூபாய் வரை திமுக செலவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுகவுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு அலை உள்ளது. ஆனால் திமுகவுக்கு எதிராக அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஆகியவை போட்டியிடாதது திமுகவுக்கு தெம்பை கொடுக்கிறது. அதனால் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. நம்ம தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தை கொடுத்துள்ளது. திமுக வேட்பாளர் காரணமாக திமுகவுக்குள் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. திமுக வேட்பாளர் தேமுதிகவிலிருந்து வந்தவர். அவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்று திமுகவினர் கருதுகின்றனர். ஆகவே திமுக தொண்டர்களும் திமுகவிற்கு வேலை பார்க்க தயாராக இல்லை. ஆக இப்போதுள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் டெபாசிட் இழப்பார் என்றே கூறப்படுகிறது.